இப்போ எங்கள் வீடை சுற்றி பார்க்க போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எங்கள் செடி வெத்தலை செடி. அதுக்கு பக்கத்தில் இந்த இருக்குல்ல, இது வந்து தக்காளி செடி. இது வந்து பாகற்காய் செடி, பூ பூத்து தொங்கிட்டு கிடக்குது. இப்போ நம்ம இன்னொரு இது முருங்கை மரம் என்ன பெருசாக இருக்குதுன்னு பார்க்கிறீங்க. பார்த்துக்கோங்க, இதை சுற்றி காமிக்க இன்னொரு முருங்கை மரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதோட இதான் ஒரு பூவரச மரம் ஃப்ரெண்ட். இது வாழை மரம். வாழை மரத்தில் இப்போ தான் கொலை விட்ருக்கு ஃப்ரெண்ட். கொலை விட்டு இப்போ பழம் காய்க்க சீசன் காய்ச்சிட்டு இப்போ அந்த பழத்தை வந்து நாங்கள் பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முருங்கை மரம் ஃப்ரெண்ட். இது ஒரு பூச்செடி இதாக இருக்குல்ல, அது பூச்செடி. இது எலுமிச்சை மரம். 3 எலுமிச்சை மரம் இருக்குது. வேறு அதில் ஒரு செடி இருக்குது, நல்லா பக்கத்தில் வச்சு பாருங்க என்ன பூ பூத்துருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட். இப்போ அதையும் பார்த்தாச்சு. இப்போ மாமரத்தை பார்த்தீங்களா என்ன பெருசாக இருக்குன்னு. ஆனால் ஒரு நாளும் காய்க்காது ஃப்ரெண்ட். ஆமாம் ஃப்ரெண்ட். ஆனால் இந்த சப்போட்டா பழத்தில் சப்போட்டா மரமும் இருக்குது, சீத்தா மரமும் இருக்குது ஃப்ரெண்ட். ஆனால் இந்த மரத்தில் நிறைய காய் இருக்கும். அதனால் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட். இது குட்டி தென்னை அழகாக இருக்கா ஃப்ரெண்ட். இது நம்ம சப்போட்டா மரம், நல்லா பெருசாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட். பிறந்தா இருக்குது ஃப்ரெண்ட். இதுதான் உயரமான தென்னை மரம். ஃபஸ்ட்டு தென்னை மரம் அதுவும். நிறைய தென்னை மரம் நிற்கிது ஃப்ரெண்ட். அங்கே ஒரு மாமரம் நிற்கிது. வேறு இது பப்ளி மாஸ். இதுவும் பப்ளி மாஸ். சாம்பைக்காய் செடி இப்போ காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட். இதுதான் சாம்பைக்காய். இது ஒரு சாம்பைக்காய். இன்னொரு சாம்பைக்காய் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட். இது எங்களோட கழிவறை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட். உயரமான மரங்கள் எல்லாம் சுற்றி காமிச்சாச்சு ஃப்ரெண்ட். இது எங்கள் சொந்தக்காரங்க வீடு. நல்லா பார்த்தீங்களா, அங்கே எங்கள் வீடு இருக்குது. அதே காமிக்க செம்பருத்தி பூச்செடி என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட். இது கருவேப்பில்லை. இது இளநி மரம். எல்லா மரமும் அது பக்கத்து வீட்டில் உள்ள மரம் ஃப்ரெண்ட். இது கோழி அடைக்குங்களா அந்த கூண்டு ஃப்ரெண்ட். நல்லா சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட். வேறு இந்த செடிலாம் காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். இது நான் பண்ணின கூண்டு ஃப்ரெண்ட். ஆமாம், என் செடியை பார்த்தீங்களா, என் தங்கச்சி செடியை. இது என் தங்கச்சி செடி ஃப்ரெண்ட். என் செடியில் பூ பூத்து வதங்கி கிடக்கு ஃப்ரெண்ட். இது எங்கள் வீடு. வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட். சரி, நம்ம அடுத்த வாரம் இதே மியூசிக்கோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்? ஓகேவா? சரி.